ஏசாயாவுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நல்ல கேளுங்க, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையே உங்கள் காதுகள் கேட்கும். ஏங்க, இது யார் சொல்லுவா தெரியுமா? ஆவியானவர் சொல்லுவார், கேட்க மாட்டேன். இது ஆவியானவர் தான் ஊழியக்காரன் மூலமா கத்துறாரு. நீ போற வழி தப்புடா, உன்னுடைய சிந்தனை தப்பு, உன்னுடைய எண்ணம் தப்பு, உன்னுடைய வாழ்க்கை தப்பு, நீ செய்யற கிரியை தப்பு, நீ விசுவாசிக்கிற விசுவாசம் தப்பு, நீ ஜெபிக்கிற ஜெபம் தப்பு. இந்த தப்புலேருந்து வெளியே வான்னு சொன்னால் கேட்க மாட்டா. ஐயோ, இவர் எப்போ பார்த்தாலும் என்னதான் சொல்லிட்டு இருப்பார். நினச்சிட்டு போ, எனக்கு என்ன, ஒரு நாள் கடைசி எல்லாம் உன்னை கைவிட்டு போன பிறகு தெரியும். ஐயோ, நான் போதகத்தை மறந்தேனே, போதகரின் வாக்குக்கு செவி கொடுக்கவில்லையே, ஆனபடியால் இப்படிப்பட்ட துரோகம் என்னுடைய வாழ்க்கை வந்ததே, நான் இழந்தேனே. நீ இருப்ப, உன்னை சுத்தி இருக்காது. எப்படி நீ இருப்ப, உன்னை சுத்தி இருக்குமா? நீ ஆசைப்படுற சந்ததி என்பது இருக்குமா? நீ விரும்புகிற மனைவி புருஷன் என்கின்ற ஸ்தானம் இருக்குமா? எனக்கு இதான் வேணும். லாஸ்ட் இதுதான் என்னுடைய தேவனுடைய கிரியை. நான் இங்கே இருக்கிற ஒரு சகோதரிகிட்ட சொன்னேன், நீ காட்டுறதெல்லாம் கண்ணந்திருவு, நீ முதல்ல கடவுளை தேடி. இல்லை, உன் பிள்ளை இப்போ ஒன்றை விட்டு தூரம் போன பிள்ளை நாளைக்கு காணாமல் போயிடும். பலிப்பிடத்தலன்னு சொல்கிறேன், நாளைக்கு காணாமல் போயிடும், இல்லாமல் ஆகிடும், பார்த்துக்கொண்டு. ஆனாலும் சூட இல்லை, சுடை இல்லை, என்ன பண்ணுறது? போன போயிட்டு எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. நான் சொல்கிறத சொல்லி கொடுக்க தெரியும். எனக்கு உன் வீட்டில் வந்து நீ இருக்கிற ஸ்தானத்தில் எனக்கு ஜெபம் பண்ண எனக்கு முடியாது. சொல்லி கொடுக்கறதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொருத்தன். நேற்று தான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், என்கிட்ட வந்தா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இல்லை. எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட நீ சொன்னால் அவனுக்கு மருந்து தருவான். ஆனால் எம்பிபிஎஸ் படிக்காத கை நாடி பிடிச்சு பார்க்கக்கூடிய வைத்தியன்கிட்ட போய் நீ வாதம் பேசக்கூடாது. கையை காட்டணும், அவன் நாடியை பிடிப்பான், நாடியை பிடிச்சு பார்த்துட்டு சொல்லுவான் உனக்கு இன்னும் நோய் இருக்குன்ட்டு. நான் அப்படி ஒரு வைத்தியனா இருக்கிறேன், எனக்கு அது வேணும் என்று நினைச்சிருக்கிறேன். அது என்ன இன்னும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அது என்னோடு கூட இருக்க தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் அதுக்காக உண்மையிலே பெருமைப்படுறேன். தேவன் அர்ப்பனும் தூசியுமாய் என்னை இப்படி எடுத்து உபயோகப்படுத்துகிறாரே, இது ஒன்று என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய விவேகத்தினாலே, என்னுடைய பரிசுத்தத்தினாலே அல்ல, நான் அவருடைய நாமத்தின் மேல் கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தினால், பைத்தியத்தினால். வேற ஒன்றும் இல்லை, பைத்தியம். இதனால அவர் என்னை எடுத்து உபயோகப்படுத்துறார், இவ்வளோதான் உண்டு. ஏன்னா அவருடைய ஜனத்தை அவர் எதுக்கு அழைச்சார்? உண்மையான தேவன் யார் என்று தேசத்திற்கு அறிமுகப்படுத்தவும், அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தவும் அவர் அவர்களை அழைத்தார். அது அப்போ அது இஸ்ரவேல் ஜனமாக இருந்தாலும் சரி, இன்றைய புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவர் அழைக்கிற ஜனத்தினுடைய வேலை இதுதான். என்ன அதுக்கு தான் அழைச்சாரு, நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவன் ஏதோ கிருபையா என்னை நடத்துகிறார். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்ன செய்யறா? இடம் பொருள் ஏவல் பாப்பா, இங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இவன் என்னை ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா? இவன் என்ன பைத்தியம்னு சொல்லுவானா இல்ல பரதேசின்னு சொல்லுவானா? எத்தனை யோசிச்சுட்டு இருக்கிற? அதனால தான் தேவன் உனக்கு நன்மையானதை செய்யல. தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய நாமத்தில் பைத்தியமாக இருன்றார். பைத்தியக்காரனுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? மழை வந்தால் தெரியுமா? வெயில் வந்தால் தெரியுமா? சூடு சொரணம் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாதுல்ல. நீ பைத்தியக்காரனா இரு, நான் நடத்துறேன்டா உன்னை. நீ பைத்தியம்னு மக்கள் சொல்லட்டும், ஆனால் நான் உன்னை நடத்துவேன். உண்மை அதுதான். என்னை பைத்தியம் என்று சொல்வதற்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்னை நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற மறைபொருளாகிய அவருடைய நாமம் மட்டுமே. நேற்று ஒரு ஆள்கிட்ட பேசுகிற நேரம் சொன்னேன், தமிழ் வேதத்தில் அவருடைய நாமத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு. பார்த்தா தெரியும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம் இருக்குதுப்பா, தமிழ் பைபிளில் தான் இருக்கு. மொழிபெயர்க்கப்படாத 3 சம்பவம் இங்கே இருக்குதுங்க. ஒன்று சாத்தானுடைய பேர், 2 தேவனுடைய பேர். அதில் என்ன அப்படின்னா, ஒன்று அல்லேலூயா, 2 அவருடைய நாமத்தை கண்டுபிடிப்பதற்காக சங்கீதம் 119வது சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு 8 வசனத்துக்கு இடையில அவருடைய நாமத்தை 22 எழுத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேலன் உனக்கு தரது எதை தருவான் தெரியுமா? புள்ளி வச்சு தருவான். அப்ப நீ அந்த புள்ளி வச்ச எழுத்துல கண்டுபிடிக்க போற அவருடைய நாமம் என்ன தெரியுமா? யெகோசுவா. அப்ப புள்ளி இல்லாத எழுத்துல என் வேதத்துல வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த எழுத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சா யார் சுவான் வரும்.
இதுதான் என் தேவன். ஆனா இதை எல்லாத்தையும் நான் விட்டுக்கிட்டு என் சுய புத்தியின் மேல் சாய்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவது அடையாளம் லேவியராகமம் 26வது அதிகாரம் 3-12 வாசிங்க. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாய். 5-11 வரைக்கும் வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு பாருங்க, கீழ்ப்படிகிறவனுக்கு என்ன கொடுக்கறான்னு பாருங்க. உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவதில்லை, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். பழையவை விட்டுட்டு இப்ப புதுசு தேடுவேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்களுடைய நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. ஆமென். எப்ப அவருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படுகிறது, முதல்ல கேட்கணும் சத்தத்தை, ரெண்டாவது கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? இல்லையே. நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை செய்வோம். என்ன அப்படின்னா, எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். நல்லா கேளுங்க, இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, விசுவாசம்ன்ற பேர்ல சடங்காச்சாரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உன்னை எதுக்கு அழைச்சாரோ அதை சரியா, என்ன இதுக்கு அழைச்சிருப்பாரா, நான் இதுக்கு டேய் உன் வேலை என்ன? எஜமான் கூப்பிடுறாரு, வந்து வேலை செய்வியா? இது தானையா கேட்குறாரு. நீ எதுக்கு அவருக்கு ஆலோசனை சொல்ல போற? ஒரு படித்த மேதாவி ஒருவன் குடும்பத்தில் கஷ்டம் என்று நினைத்து ஒரு எஜமானிடத்தில் வேலைக்கு கடந்து போனான். கடந்து போனவனிடத்தில் சொன்னார், நீ படிச்சிருக்கிற, இந்த வேலைக்கு நீ ஒத்து வர மாட்ட, நீ போயிடுப்பான். அவன் சொன்னான், ஐயா எனக்கு சாப்பிட்றதுக்கு வீடு ஆகாரம் வேணும், உடுத்துறதுக்கு உடை வேணும், இருக்க இடம் வேணும், இதுக்காக நான் வேலை செஞ்சுதான் ஆகணும், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். எஜமான் பார்த்தார், இவன் சரியாகுமா? சரி வா, உன்னுடைய கஷ்டத்துக்காக வேலை கேட்குற, வா, அந்த கிடக்கிற கல்லுகளை எல்லாத்தையும் புறக்கி அங்கே கொண்டு போய் அடுக்கி வை. இவன் வேலை செய்ய ஆரம்பித்தான். இங்கே கிடந்த கல்லையெல்லாம் எஜமானுடைய வார்த்தையின்படி அங்கே கொண்டு போய் அடுக்கி வச்சான். வச்சுட்டு போய் சொன்னான், ஐயா நான் அடிக்கிட்டேன் ஐயான்ட்டு. சரி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு. நாளைக்கு வந்தவன் கேட்டான், ஐயா என்ன வேலைன்ட்டு. ஆமாம்ல, உனக்கு வேலை தரணும்ல, அந்த கல்லையெல்லாம் எடுத்து இருந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிரு அப்படின்னாரு. யோசிச்சான், சரி எஜமான் சொல்கிறாரு ரைட் அப்படின்னு சொல்லி எல்லா கல்லையும் பறக்கி அங்கே கொண்டு வச்சான். அன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்தோன்னு கேட்டான், எஜமானே என்ன வேலை, ஏதாவது வேலை இருக்கா எஜமானே அப்படின்னு. உனக்கு வேலை இருக்குப்பா, அந்த கல்லையெல்லாம் எடுத்து அங்கே கொண்டு வையேன், இந்த இடம் இடைஞ்சலாக இருக்குது, அங்கே கொண்டு வைய. அங்கே கொண்டு வச்சோம். 30 நாளைக்கு தான் வேலை. இப்போ எஜமான் சம்பளம் கொடுக்குறாரு. போய் கேட்டான், ஐயா அந்த கல் இன்னைக்கு பாருங்கள் 30 நாள் கழித்து அங்கே தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு ஐயா இப்படி? உன்னை நான் சோதித்து அறிந்து கொண்டேன், நீ படித்தவன், நீ பண்டிதன், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா என்று பார்க்கும்படி 1 மாதம் உனக்கு நான் இந்த வேலையை கொடுத்தேன். நீ அந்த வேலையை உண்மையை உத்தமமாய் சொன்னாய், செஞ்சாய். ஆனபடினால் என்னுடைய மொத்த பிஸ்னஸுக்கும் நீ தான் மேனேஜர். எப்படி கதைன்னு நினைக்கலாம், இது கதையில் நடந்த சம்பவம். யோசிக்கிறீங்களா? எங்க தேவன் உன்னை சோதிச்சு பார்ப்பார். நீ என்ன செய்யணும்? உன்னை அழைச்ச அழைப்புல நிக்கணும். நிக்கலைன்னா தரமாட்டார். உனக்கு அதே வேலை தான், எல்லா நாளும் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நம்ம இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம், எல்லா நாளும் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்? சோதனையை தாங்க, சோதனைக்கு எதிர்த்து போராட பலன் இல்லை. கீழ்ப்படிய சொன்னா ஏன் நீ அவருக்கு ஆலோசனை சொல்ற? இப்போ இந்த பிள்ளைய
உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? என்னையே வா, நான் படிச்சிருக்கிறேனா, எனக்கு பைபிள் தெரியுமா, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா, எனக்கு விசுவாசிகள்கிட்ட பேச தெரியுமா, எனக்கு தேவ சமூகத்தில் நிற்கவே தெரியாது, ஐயோ எனக்கு வேண்டாம், ஏய் நான் உன்னை நடத்துகிறேன் வா, கூப்பிட்டா என்ன செய்யணும்? கண்ணை மூடிட்டு போகணும். எங்க ஆபிரகாம்கிட்ட இதைத்தான் செஞ்சார். எங்க போறேன்னு தெரியாது, எங்க வாரேன்னு தெரியாது, வான்னு சொன்னாரு. அவங்க அப்பா எப்படி, தேராக எப்படி கேட்டானோ? ஏங்க விக்கிரகங்களை செஞ்சு அதை வித்துட்டு பிடித்து பிழைச்சிட்டு இருந்தவனை கூப்பிட்டாரு. அவன் என்னைக்காவது கேட்டானா, ஆண்டவரை எங்க கூப்பிடுறீரோ அப்படின்னு கேட்டானான்னு கேட்டா இல்லையே. விக்கிரகத்தை வழிபட்டவரை புறப்பட்டு போறான். நெக்ஸ்ட் ஆபிரகாம் புறப்பட்டு போனான், யாக்கோபு புறப்பட்டு போனான். நீ அவனை ஆதிபிதான் சொல்ற, அவன் பிள்ளை, அவன் செஞ்ச காரியத்தை நீ செய்ய மாட்டேங்கிற, உனக்கு எப்படி உதவி செய்வார்? அழைச்ச அழைப்புல நில்லு. எதுக்கு அழைச்சாருன்னு முதல்ல தேடு. ஜெபிக்க அழைச்ச ஜெபம் பண்ணு, உபவாசிக்க அழைச்ச உபவாசம் இரு. உனக்கு புரியல, இது வேதம். இந்த வேதத்துக்கு நீ ஆலோசனை சொல்றதுக்கு நீ தகுதியற்றவன். அநேகர் தேவனுக்கு ஆலோசனை சொன்னபடியினால் தேவனுடைய நாமம் அறியாதபடி இன்றைக்கு விழித்திருந்து அந்நிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்றும் ஜீசஸ் என்றும் ஏதோ வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். உனக்கு அவருடைய சொந்த பேரை கொடுத்திருக்கிறார்கள், அது கிருபை. அப்ப நீ கீழ்ப்படியணுமா வேண்டாமா? எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த செய்யறியா? எல்லாம் சில்லறைக்கு பயந்து ஊழியத்தையே விட்டுட்டு இருக்கிற. உனக்கு எங்க நிம்மதி தருவார்? உனக்கு எங்க சந்தோஷம் தருவார்? உனக்கு எங்க உனக்கு அறிவு தருவார்? உனக்கு என்னைக்கு விடுதலை தருவார்? இல்லை, அது உபத்திரவத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போவாய். நீ அறிந்தோ அறியாமலோ தேவ சமூகத்தில் சொன்னதை செய்யணும். சொல்ல வச்சதும் எண்ண வச்சதும் தேவன், சொல்ல வச்சதும் எண்ணத்தை கொடுத்ததும் தேவன். அதை மறந்து கீழ்ப்படியாமல் இருப்பாயானால் உனக்கு ஐயோ.